பொதுவாக நாம் வயிறு நிறைய சாப்பிட்ட பின்பு என்ன செய்வோம்? ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அல்லது ஒரு காபி டீ குடிப்போம். ஆண்களை எடுத்துக்கொண்டால் ஒரு சிகரெட் அடிப்பார்கள். ஆனால் நம்மில் பலர் உணவு உட்கொண்ட பின் குளிப்பார்கள். இதுதான் இருப்பதிலேயே மிகவும் மோசமான பழக்கம் மற்றும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பழக்கமும் கூட. நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியுடன் இருந்தால் சாப்பிட்ட உடனேயே குளிக்க விட மாட்டார்கள். சாப்பிட்டதும் குளிக்க கூடாது என்று பலமுறை சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அவர்களிடம் ஏன் என்று கேட்டால் அது நல்லது தான் என்று மட்டும் சொல்லுவார்கள். அதற்கு பின் எந்த ஒரு ஆன்மீக காரணமும் இல்லை, ஆனால் அறிவியல் காரணம் மட்டும் உள்ளது. அதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்க என்ன மாறுனா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ்கள் காத்துக்கிட்டு இருக்குது. குளிக்கும் போது நம் உடலின் ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி அடையும். கடந்த 24 மணி நேரத்தில் நம் சருமத்தில் சேர்ந்த அழுக்குகள் வெளியேற்றப்படும். இப்படி வெளியேற்றும் போது உடலில் உள்ள செல்கள் மிகவும் ஆற்றலுடன் புத்துணர்வுடன் இருக்கும். இதனால் தான் குளித்து முடித்த பிறகு பசி ஏற்படுகிறது. உணவை ஜீரணிக்க நொதிகள் தேவை. சாப்பிட்டவுடன் குளித்தால் உடலில் உண்டான குளிர்ச்சி தன்மையால் நொதிகள் சுரக்காது. இதனால் அஜீரணத்திற்கு வழிவகுக்கும். எனவே உண்டு பின் குளிக்க கூடாது. குளித்த பின் உண்பதால் நேரும் நன்மைகள். ஒருவர் குளித்து முடித்த பின் உணவு உட்கொள்ளும் போது உடலானது உணவில் உள்ள சத்துக்களை முற்றிலும் உறிஞ்சி உடலுக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். சாப்பிட்ட பின் குளிப்பதால் சந்திக்கும் விளைவு: உணவு உட்கொண்ட உடனேயே குளித்தால் செரிமான மண்டலத்தின் செயல்பாடு குறைந்து மலச்சிக்கல் மற்றும் இதர வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவஸ்தைப்படக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.